நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி ஆஷாட நவராத்திரியை நல்ல விதத்தில் நிறைவு பண்ணிவிட்டு ரெடில்ஸில் இருக்கக்கூடிய நந்தினி வைப்ஸோட சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு நான் போனேன். போகிற வழியில் காரில் உட்காந்துட்டே இந்த ஜாதி மல்லியை கட்டிக்கிட்டே போனேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இருந்தாலும் நேரமே இல்லை. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வராகி அம்பாளுக்கும் நான் பூ கட்டி கொடுக்கணுன்னு ஒரு ஆசைப்பட்டு அப்படி போயிருந்தேன். இந்த வீட்டை பற்றியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் யார், இவங்க யார், இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே நாளைக்கு காலையில் ஒரு வீடியோவாக நான் பதிவிடுறேன். அவங்க வீட்டில் சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கை நிறைய அந்த தாம்பூலத்தை வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நம்முடைய சப்ஸ்கிரைபர் பெரிய மகன் குமரன் வந்து எனக்கு ஆஷாட நவராத்திரியில் ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த விளக்கில் மேலே வந்து இப்படி முகமாக வைப்போம் இல்லையா, மாட்டி விடுற மாதிரி இந்த ஜோடி முகங்கள் வந்து வராகி போட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திரா சாய் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் ஒரு கடை இருக்குது. அந்த ஷோரூமில் இந்த வழக்க இதை அதாவது இந்த முகத்தை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. யார்? குமரன் ஆர்டர் பண்ணப்போ என்னோடய அட்ரஸை கொடுத்துருக்காரு. அந்த கடையிலேருந்து உடனே குமரனுக்கு கால் பண்ணி இது வந்து வாசினி பாப்பா வீடா அப்படின்னு கேட்டுட்டு நானே அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு எதுவும் பணம் தர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜோடி எவ்வளோ ரூபா அப்படிலாம் கேட்டதுக்கு அவங்க வந்து நீங்கள் தர வேணாம், நான் வாசினி பாப்பா அம்மாவுக்கு நான் அனுப்பி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவ்வளோ 5 பேர் வந்திருக்கு, 10 முகங்கள் 5 பேர் வந்து அதுவும் இந்த ஸ்ரீசக்கர யந்திரம், லலிதாம்பிகையும் ஸ்ரீசக்கர யந்திரமும் குங்குமம், அதுக்கப்புறம் இங்கே கிளி, இதெல்லாம் வந்து ஒரு ஜோடி கிளி இது வந்திருக்கு. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, விளக்கு கடைக்கு கிளி கொடுத்துருக்காரு. அந்த மாலையோட கார்னரில் 2 பக்கம் வைக்கிற இந்த கிளியே அடுத்து பெரிய சைஸுன்னு நினைக்கிறேன், அது கொடுத்துருக்காரு. எனக்கு வராகி முகம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ என்ன ஒரு ஐரணி அப்படின்னா விளக்கு கடை ராஜி வந்து வராகி உபாசனை பண்ணுறவங்க அவங்களுக்கு கிளி போகுது, நான் வந்து மீனாட்சி உபாசனை பண்ணுறவ எனக்கு வந்து வராகி அம்பாள் முகம் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு பெரிய ஐரணி. அது அதாவது வாசினி வேற வராகி வேற இல்லை அப்படிங்கிறத இதில் வந்து பரிபூரணமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னைக்கு நான் ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அவங்க கொடுத்த கிஃப்டை பார்க்கலாம். ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு இது கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு அவங்க வீட்லேயே இந்த பர்பிள் கலர் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த பேங்கிள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அவங்க வந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து கொடுத்தாங்க. அடுத்தது இந்த புடவை, இது வந்து நீங்கள் இந்த மாதிரி சாரீ உடுத்துவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அன்போட இவ்வளோ பிரியமாக கொடுக்குற ஒருத்தங்களோடத கட்டிக்க மாட்டேன்னு யாரால் சொல்ல முடியுங்க, நான் ஆசையாக கட்டிக்குவேன், ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்களோட பேரன்புக்கு இதை வந்து கட்டிக்காமல் நான் விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த மாதிரி அப்புறம் மங்கள பொருள் எல்லாம் கொடுத்தாங்க. அண்ட் இன்றைக்கி அவங்க வீட்டில் பூத்த பூக்கள் எல்லாம் வாசினிக்காகவும் அப்புறம் நம்ம வராகிக்காகவும் சேர்த்து இந்த குண்டுமல்லி, அப்புறம் முல்லைப்பூ, அப்புறம் செம்பருத்தி இதெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. எல்லாருடைய பேரன்புக்கும் என்னுடைய வாழ்நாளில் நான் என்ன செய்ய போகிறேன் அவங்களுக்குன்னு தெரியல. ஆனால் உண்மையாக எப்போவும் அவங்களுக்காக அவங்க குடும்ப நலத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு மட்டும் தோணுது. இந்த பேர்ல் தோடும் உங்களுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி கொடுத்தாங்க. இவங்க யார் தெரியுமா? தீபிகா எக்கோஸ் ஆஃப் கர்ப்பகிருஹா அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்க்கணும். 100கணக்கான கோயில்கள் போயிட்டு இருக்காங்க. போன வருஷம் நிறைய கோயில்கள் போயிருக்காங்க. அந்த யாத்ராஸ் எல்லாம் அழகாக அவங்க அந்த கோயிலுடைய மகத்துவம், அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிகிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். தீபிகா வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கோயில்களுக்கு இவங்களோட நான் போயிருக்கேன். மெயினாக நம்ம அந்த காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி அந்த 3 கோயில்கள் போகிறப்ப தொடக்கத்தில் காமாட்சி மீனாட்சி தரிசனத்துக்கு இவங்க வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அருணாச்சல் பிரதேஷ் ட்ராவல்லையும் என் கூட இருந்தாங்க. காமாக்கியா கோயில் இவங்களோட தான் போனேன். ஸோ இவங்களும் நிறைய கோயில்கள் போகிறவங்க. அதனால் நம்ம வந்து இவங்களை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இவங்களோட லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.